அவுரங்கசீப் மிகவும் பொல்லாதவர். தன் தந்தையையே சிறை வைத்தவர். மக்களை வரிகளால் வாட்டி வதைத்தவர் என்றுதான் வரலாறு நமக்கு சொல்லித் தந்திருக்கிறது. அவரது உண்மை முகமே வேறு. தனக்கென ஒரு சித்தாந்தத்தை வகுத்து கொண்டு அதன்படி வாழ்ந்தவர் அவர். அடிப்படையில் மிகுந்த நேர்மையானவர். இளம் வயதில் தந்தை ஷாஜஹானால் எக்காரணத்தாலோ மிகவும் புறக்கணிக்கப்பட்டவர். அதுவே பின்னாளில் தந்தை மகனுக்கு இடையே ஒரு பெரிய பிளவை உண்டாக்கிவிட்டது. தந்தையையும் சகோதரர்களையும் வென்று டெல்லி அரியணையை கைப்பற்றி மாபெரும் சக்கரவர்த்தியான அவுரங்கசீப்பின் வாழ்வில்தான் எத்தனை சுவாரஸ்யமான திருப்பங்கள்! மிகவும் கண்டிப்பானவர், தீவிர மதப்பற்று உடையவர். திருமண விஷயத்தில் கூட வரையறுக்கப்பட்ட இஸ்லாமிய கோட்பாட்டை மீறவில்லை. இவ்வளவு கட்டுப்பாடுகளோடு வாழ்ந்த அவுரங்கசீப்போட வாழ்க்கையில் ஒரு குறுகிய கால காதல் தென்றலை போல வீசிட்டு போனது. முதல் பார்வையிலேயே ஏற்பட்ட காதலின் கதை அது. அதுவும் 49 ஆண்டுகள் இந்தியாவை ஆண்ட முகலாய பேரரசர் அவுரங்கசீப் ஆலம்கீரின் காதல் கதை. அப்போது ஷாஜஹான் இந்தியாவின் பேரரசராக இருந்தார். அவருடைய மகன் இளவரசர் அவுரங்கசீப்புக்கு அப்போது வயது 35. தக்காணத்தின் 2வது முறையாக ஆளுநராக பொறுப்பேற்க அவுரங்கசீப் அவுரங்காபாத் செல்லும் வழியில் புர்ஹான்பூரை கடந்து சென்றார். இந்த நகரத்தில் தான் அவுரங்கசீப்போட சித்தி சுகேலா பானு வசித்து வந்தாங்க. அவங்க மீர் கலீல்ஜான் ஜமானை மனம் செய்திருந்தாங்க. தன்னோட சித்தியை பார்க்குறதுக்காக அவுரங்கசீப் அங்கே வர்றாரு. அவுரங்கசீப்பை வரவேற்ற அவங்க சித்தி அவரை வரவேற்கும் விதமாக ஒரு நடன நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணுறாங்க. அந்த நடன நிகழ்ச்சியில் தான் முதலாக அவர் அந்த பெண்ணை பார்க்குறாரு. அந்த பெண்ணோட பேர் ஹீராபாய். சின்ன வயசுலேருந்தே அவுரங்கசீப்புக்கு இசைனா ரொம்ப ஆர்வமாக இருப்பார். இந்த நடன நிகழ்ச்சியில் இசை மேலே கொண்ட ஆர்வமா இல்லை அந்த பெண்ணோட அழகா ஏதோ ஒன்று அவரை மயக்கிருச்சுன்னு தான் சொல்லணும். அந்த பெண்ணை பார்த்ததுமே அவர் காதலில் விழுந்துட்டார். இதன் காரணமாகவே மறுநாளும் அவுரங்கசீப் அங்கேயே தங்கிடுறாரு. அந்த பெண்கள் மறுநாள் அங்கே உள்ள ஜைனபதி அப்படின்ற தோட்டத்துக்கு போகிறாங்க. இவரும் அவங்க கூடவே போகிறாரு. இவர் ஒரு மன்னர் அப்படின்றனால அங்கே உள்ள பெண்கள் எல்லாருமே பழங்களை பறித்து அவுரங்கசீப்புக்கு தர்றாங்க. ஆனால் ஹீராபாய் அவரை எந்த விதத்துலேயும் கண்டுக்கவே இல்லை. ஆனால் அவுரங்கசீப்போட மொத்த கவனமும் ஹீராபாய் மேலே தான் இருந்தது. ரொம்ப கண்டிப்பும் கரடுமுரடான மனப்பக்குவமும் உடைய அவுரங்கசீப்புக்கு தன்னோட அந்த மென்மையான காதலை அந்த பொண்ணுக்கிட்ட வெளிப்படுத்த முடியாமல் என்ன செய்வதுன்னு தெரியாமல் ரொம்ப திணறி போயிருந்தார். அவரோட முகவாட்டத்தை அவரோட சித்தி கவனிக்கிறாங்க. கவனித்து அவர்கிட்ட போய் என்ன பிரச்சனை, நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. தன்னோட கவனிப்பில் ஏதாவது தவறு நடந்துருச்சோ அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போது அவுரங்கசீப் தன்னோட மனசில் உள்ள எல்லா விஷயங்களையும் அவங்க சித்திக்கிட்ட சொல்கிறாரு. எல்லா விஷயத்தையும் கேட்டதுக்கப்புறம் அவங்க சித்தி அதிர்ந்து போயிடுறாங்க. என்னென்னா, இந்த ஹீராபாய் ஒரு காஷ்மீரத்து அடிமைப்பெண். அவங்களோட குடும்பத்தாலேயே கைவிடப்பட்டு சந்தையில் விற்கப்பட்ட ஹீராபாயை இவரோட கணவர் மீர் கலீல் தான் அங்கேருந்து வாங்கிட்டு தன்னோட அடிமையாக இங்கே வச்சுருக்காரு. இப்போது பிரச்சனை என்ன அப்படின்னா, மீர் கலீலுக்கு இந்த விஷயம் தெரிய வந்தால் அவர் உடனே ஹீராபாய் மேலே தான் சந்தேகப்படுவார். ஹீராபாய் தான் தன்னோட நடத்தையில் சரியில்லாமல் நடந்து அவுரங்கசீப்பை கவர்ந்து இழுக்க முற்பட்டதாக அவர் நினச்சிக்குவார். இன்னும் சொல்லப்போனால் தன்னோட கணவர் மீராபாயை கொல்லக்கூட தயங்க மாட்டார். எனவே உனக்கு இந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்னு அவுரங்கசீப்புக்கிட்ட அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அவுரங்கசீப் அதையும் மீறி மீர் கலீல் கிட்ட ஹீராபாயை விடுவிக்குமாறு கேட்குறாரு. அந்த காலகட்டங்களில் ஒரு பொருளையோ ஒரு நபரையோ பெற விரும்பினால் அந்த பொருளுக்கோ அந்த நபருக்கோ சொந்தக்காரர் என்ன கேட்குறாரோ அதை பொருளாகவோ பணமாகவோ தரணும். இப்போது மீர் கலீல் அவுரங்கசீப் கிட்ட பொருளோ பணமோ கேட்கல. அதற்கு பதிலாக அவுரங்கசீப்போட அந்த புறத்தில் இருக்க ஒரு நடன அழகிய கேட்குறாரு. அவுரங்கசீப் இந்த முறையில் தான் ஹீராபாயை மீட்டு வர்றாரு. அவுரங்கசீப் ஹீராபாயை தன்னோட அரண்மனைக்கு கூட்டிகிட்டு வர்றாரு. அங்கே வந்ததுக்கப்புறம் அவர் முழு நேரமும் ஹீராபாயை தீவிரமாக காதலிக்க தொடங்குறாரு. எந்நேரமும் ஹீராபாயோடையே காலத்தை கழிக்கிறாரு. 5 வேளையும் நேரம் தவறாமல் தொழக்கூடிய அவுரங்கசீப் ஹீராபாய் வந்த பிறகு சில நேரத்தில் தொழுறது கூட மறந்து போயிடுறாரு. எந்நேரமும் ஹீராபாயோட அறையிலேயே அவரோட காலத்தை கழிக்கிறாரு.
மது பழக்கமே இல்லாத அவுரங்கசீப் ஒரு முறை ஹீராபாய் சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக மதுவை குடிப்பதற்கு கூட துணிஞ்சிருக்காரு. அவர் மதுவை குடிக்கிறதுக்கு முன்னாடியே ஹீராபாய் அதை தட்டி பறிச்சிடுறாங்க. என் மேலே நீங்கள் எவ்வளோ காதல் வச்சுருக்கீங்க அப்படின்றத சோதிக்கிறதுக்காக தான் நான் உங்களை இதை குடிக்க சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியாக இவங்களோட காதல் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போய்கிட்டு இருக்கு. அவுரங்கசீப்போட மனைவியான தில்ரஸ் பானுவுக்கு இந்த ஹீராபாயோட வரவுனால தன்னோட அந்தஸ்துக்கும் மரியாதைக்கும் ஏதேனும் பாதிப்பு வந்துருமோ அப்படின்ற பயம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இன்னொரு பக்கம் அவுரங்கசீப்போட அண்ணன் தாராஷிகோவுக்கு எப்போவுமே அவுரங்கசீப் மேலே ஏதாவது ஒரு பழியை சுமத்திக்கிட்டே இருக்கணும், அதை தன்னோட தந்தைகிட்ட சொல்லி அவர் மேலே இருக்கிற நல்ல அபிப்பிராயத்தை போக்கணும் அப்படின்ற எண்ணத்திலே இருப்பார். இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அவரோட அப்பாவான ஷாஜஹானை சந்திச்சு இந்த மாதிரி அவுரங்கசீப் ஜைனபதிலேருந்து ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்காரு, வந்து குடும்பம் நடத்திட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தகவலை சொல்கிறாரு. இதை கேட்டதும் ஷாஜஹான் ரொம்ப கோபமாயிடுறாரு. அவர் கூட இருக்கிறவங்களும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவுரங்கசீப் இது மாதிரியே போயிட்டு இருந்தாருன்னா அவரோட அரசியல் வாழ்க்கை அப்படின்றது எதிர்காலத்தில் கேள்விக்குறியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியாக அந்த மொத்த அரண்மனையும் அவுரங்கசீப்புக்கும் ஹீராபாய்க்கும் எதிரான மனப்பான்மையில் இருக்காங்க. இதை தெரிஞ்சுக்காத அவுரங்கசீப்பும் ஹீராபாயும் தங்களோட காதல் களியாட்டங்களில் திளைச்சு போய் இருக்காங்க. இப்படியாக நாளும் பொழுதும் போய்கிட்டே இருக்கு. ஆனால் சில காலங்களிலேயே அவுரங்கசீப்போட ஆசை காதலியான ஹீராபாய் இறந்து போயிடுறாங்க. தன்னுடைய மனம் கவர்ந்த மங்கையான ஹீராபாயின் இழப்பை தாங்க முடியாத அவுரங்கசீப் நொறுங்கி அழ ஆரம்பிக்கிறார். பைத்தியம் பிடித்தவரை போல மாறிப்போகிறார். காதலி இறந்த நாள் முழுதும் கதறி கதறி அழுத இளவரசர் அந்த துக்கத்தை மறப்பதற்காக குதிரை ஏறி காட்டுக்குள் வேட்டையாட போனார். அன்று அவர் வேட்டையாடிய போது காட்டிய ஆவேசத்தை கண்டு விலங்குகள் கதிகலங்கி சிதறி ஓடியதாக கூறப்படுகிறது. இதை பார்த்து திகைச்சு போன அவரோட தளபதி மீரஸ்காரி அவுரங்கசீப் கிட்ட சொல்கிறாரு, இளவரசே, நிதானத்தோடு இருக்கும்போது வேட்டையாடுறது தான் நல்லது. இப்போது தாங்கள் இருக்கும் நிலைமையில் நாம் அரண்மனைக்கு திரும்பி செல்வதே நல்லது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவுரங்கசீப் சொல்கிறாரு, நான் என்ன செய்வேன், அரண்மனைக்கு போனால் துக்கம் தாளாமல் என் இதயமே வெடிச்சிடும் போல இருக்குதே அப்படின்னு புலம்பியிருக்காரு. நாட்கள் செல்ல செல்ல அவுரங்கசீப் மெல்ல மெல்ல மாற ஆரம்பிக்கிறாரு. அவரோட முழு கவனத்தையும் அரசியலில் திருப்புறாரு. இசை, நடனம், நாட்டியம், ஓவியம் என எந்த கலையிலையுமே ஈடுபாடு இல்லாமல் எல்லாத்தையுமே வெறுக்க ஆரம்பிக்கிறாரு. காதல் அப்படின்ற ஒன்று சில பேரை உடைச்சி செதைச்சி ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுது. ஆனால் ஹீராபாய் மேல் கொண்ட காதலானது அவுரங்கசீப்பை வேறு ஒரு மனிதராக உருவெடுக்க செய்கின்றது. முற்றிலும் திடகாத்திரமான கரடுமுரடான மனிதராக மாறிப்போனார். கல்லுக்குள் சுரந்த அந்த ஈரம் காய்ந்தே போனது. நிறைய சாம்ராஜ்யங்களை கைப்பற்றினார். அசைக்க முடியாத பேரரசராக மாறினார். அவுரங்கசீப் தன்னோட காதல் அனுபவங்களை பற்றி பிற்பாடு வயதான காலத்தில் சொல்கிறாரு. அவள் இறந்ததும் நல்லதுக்குத்தான். எனக்கு எத்தனையோ கடமைகள் காத்திருந்த போது காதலில் நான் சிக்கி பாதை மாறக்கூடாது என்பதற்காக இறைவனே அவளை அழைத்து கொண்டார் என்றே நான் நினைக்கிறேன் என்று ஒரு பெருமூச்சுடன் கூறியதாக ஒரு வரலாறும் உண்டு. இப்படியாக அவுரங்கசீப் ஹீராபாயின் காதல் கதை முடிவடைகிறது. மீண்டும் வேறொரு கதையில் சந்திப்போம். நன்றி.